Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தந்தூரி டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பேர் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி அதோட டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ்வலாக எப்பவும் டீ சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 4 பேர்த்துக்கு செய்ய போகிறேன். அதனால் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 1 கிளாஸ் பால் காய்ச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. நீங்கள் யூஸ்வலாக டீ டிகாஷன் போடுறதுக்கு டீ தூள் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புதினா இல்லை அப்படின்னா துளசி கூட போட்டுக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 3 டம்ளர் தண்ணியில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது கிராம்பு, பட்டை, இஞ்சி, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விடலாம். இது நல்லா கொதி வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் இந்த தண்ணியில் அதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் டீயில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டு கொதிக்க விடுறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம டிகாஷன் எவ்வளோ உங்களுக்கு டீ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது நல்லா டிகாஷன் நல்லா கொதிச்சு வரணுங்க உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம தந்தூரி டீ செய்கிறதுக்கு அந்த மண் பாத்திரம் நல்லா இந்த மாதிரி விறகடுப்பில் சூடு ஏற்றணுங்க. எல்லா பக்கமும் அந்த மண் பாத்திரம் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டீ ஊற்றினோடனே பொங்கி வரும். நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரே பக்கமாக காமிக்காமல் சுற்றி எல்லா பக்கமும் காமிச்சு எல்லா பக்கமும் நல்லா சூடு ஏற்றுற மாதிரி காமிச்சிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், அந்த பாத்திரம் நல்லா சூடு ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புகை வருங்க அதில். இப்போ நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. அந்த டிகாஷனை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை, 1 டம்ளர் பாலை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா ஆற்றிட்டு இப்போ நம்ம சூடேற்றி வச்சுருக்க அந்த பானை பாருங்கள், நல்லா ஆவி வருது அந்த மண் பாத்திரம். அதில் இப்போ நம்ம அந்த டீயை ஊற்ற போகிறோம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட தந்தூரி டீ. இப்போ பொங்கி வரும்போது அதோட மனம் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த டீ சாப்பிடும் போதும் அந்த மண் பானையோட வாசனை, அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருந்தது உங்களுக்கு. இந்த தந்தூரி டீ செய்யும் போது முக்கியமான ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மண் பாத்திரத்தில் நீங்கள் அந்த டீயை ஊற்றும் போது டீயும் நல்லா சூடாக இருக்கணும், அந்த மண் பாத்திரமும் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பொங்கி வருங்க. இது ரொம்ப முக்கியம். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தந்தூரி டீ பர்ஃபெக்டாக கிடைக்கும். தந்தூரி டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.